வணக்கம் நண்பர்களே. எஸ்ஐஆர் 2026 டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியே வந்துருச்சு. இது எந்த வெப்சைட்லடா பார்க்குறது, எப்படி பார்க்குறது, எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கு ரெண்டு வெப்சைட் தான் சொல்கிறேன். ரெண்டு வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் பார்க்கலாம், இல்லைன்னா ரெண்டுலேயுமே பார்க்கலாம். அது என்ன வெப்சைட்டு, எப்படி எளிமையாக பார்க்குறன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இது குட்டி ஸ்டோரி தமிழ் சேனலுக்காக நான் அர்ஜுனை செல்வன். எஸ்ஐஆர் பட்டியல் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தட்ல ரெண்டு வெப்சைட்ல நான் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் எப்படி பார்க்கலாம்னு சொல்றது மாதிரி ஒரு பொதுவான ஒரு தகவல் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் 2026க்கான அதிகாரப்பூர்வமான ஒரு வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா elections.tn.gov.in elections.tn.gov.in இந்த வெப்சைட்ல தான் எஸ்ஐஆர் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வமா இந்த ஒரு வெப்சைட்டை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணிவிட்டாங்கன்னா, electoralsearch.eci.gov.in இந்த வெப்சைட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்டை சைலண்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிரச்சனை. அவங்க அப்டேட் அஃபிஷியலா சொல்லவே இல்லை. இன்னொரு வெப்சைட்லையும் நாங்கள் லிங்க் பண்ணியிருக்கோன்றதை அவங்க சொல்லாமல் சைலண்டாக செஞ்சுருக்காங்க. இதுதான் இங்கே குழப்பமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வெப்சைட்லையும் செக் பண்ணலாம், இவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிற இந்த வெப்சைட்லையும் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டு வெப்சைட் என்னன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். கீழே கார்டும் போடுறேன். என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது இது என்னன்னா, உங்களுடைய இண்டிவிஜுவல் ஓட்டர் ஐடி இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இண்டிவிஜுவல் மார்க் செக் பண்ற மாதிரி, நம்மளோட ஐடி மட்டும். அதுக்கு என்ன வெப்சைட் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட வெப்சைட் தான், electoralsearch.eci.gov.in. ஓகேவா? இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போங்க, குரோம்ல போய் இந்த வெப்சைட்ல போங்க. போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை எபிக், சர்ச் பை டீடைல்ஸ், சர்ச் பை மொபைல். ஓகேவா? நீங்கள் சர்ச் பை எபிக்ல தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக சர்ச் பை எபிக்ல பாருங்க. எபிக் நம்பர்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு இருக்கும். கேப்சா கோடு கொடுத்துட்டு என்டர் கேப்சா கொடுத்துட்டீங்கன்னா கீழே சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுடைய பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதுல உங்களுடைய பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி நீங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா, உங்களுடைய எபிக் நம்பர், அடுத்து உங்களோட பேரு, உங்களுடைய வயது, உங்களுடைய ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய சட்டமன்ற தொகுதி, உங்களோட போலிங் ஸ்டேஷன், உங்களுடைய பார்ட் சீரியல் நம்பர் இதெல்லாம் இருக்கும். இதுல என்ன ஒரு பெரிய அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், உங்களுடைய ஏஜ் அப்டேட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நீங்க சர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் ஒரு 4 வருஷம் கம்மியாக தான் காமிச்சிருக்கும். இப்போ இருக்கிற ஏஜை விட 4 வருஷம் கம்மியாக காமிச்சிருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு 38 வயசுனா, நான் டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்த அன்னைக்கு 28 வயசு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நான் டிசம்பர் 19, இந்த வீடியோ போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு மேல நான் பார்க்கப்போ என்னோட ஏஜ் 32 அப்படின்னு சொல்லிட்டு இதுல அப்டேட் ஆயிருக்கு. அதை விட முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்ட் சீரியல் நம்பர், உங்களுடைய பாகம் எண், அது அப்டேட் ஆயிருக்கு. கண்டிப்பா அது குறைஞ்சிருக்கலாம் அல்லது கூடி இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த பாகம் எண் இப்பொழுது இருக்காது, புதிய பாகம் எண் தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இது எஸ்ஐஆர் அப்டேட்டை இதுலயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல உங்க பேரு ஷோ ஆனாலே உங்களுடைய பெயர் எஸ்ஐஆர்ல இருக்கு அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். பக்கத்திலே வியூ டீடைல்ஸ் இருக்கும். அந்த வியூ டீடைல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்டீரியரா நல்லா பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க பிரிண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நல்லா தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேப்பா, இப்போ சரி ஓகே, நீ இதில் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இதில் அதிகாரப்பூர்வமா இந்த இதில் சொல்லணும்னு சொல்றீங்க. இருந்தாலும் எனக்கு ஃபுல் ஓட்டர் லிஸ்ட்ல பார்த்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். என்னோட பூத்துல இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல என்னோட பேரை நான் பார்த்துட்டேன், கூட்டமா என் பேரை நான் பார்த்துட்டேன். அப்படி பார்த்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், திருப்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் நான் சொல்றேன்.
அது ரெண்டாவது மெத்தட், ஆப்ஷனல் மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த பேஜ் லோட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து அந்த லிஸ்ட்ல உங்க பேரை தேடணும். அதுதான் பெரிய வேலை. அது என்னன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த இரண்டாவது வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.elections.tn.gov.in/index.aspx. கரெக்டா இந்த பேஜை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா elections.tn.gov.in வெப்சைட்லயே நிறைய சப் வெப்சைட்ஸ் இருக்கு. அதாவது எலெக்ஷன் அந்த அந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா 2025 செய்யாதுன்னு சொல்லி தனியா இருக்கும், அதெல்லாம் போகக்கூடாது. ஆக்சுவலா வந்து இந்த இண்டெக்ஸ் டாட் சைட்ல இண்டெக்ஸ் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ்ன்றதை சேர்த்தீங்கன்னா தான் கரெக்டாக வந்து நம்ம எஸ்ஐஆர் 2026 இருக்கிற பேஜை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். கரெக்டாக இந்த வெப்சைட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், அப்படியே போயிடலாம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா குரோமில் வந்து போகும். போச்சுன்னா லோட் ஆகி ஒரு 7-8 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் முதல் ஆப்ஷன் இடது பக்கம் முதல் ஆப்ஷனே என்ன இருக்கும்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதை கிளிக் பண்ணிட்டீங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் மொதல் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு வெப்சைட்டுக்குள்ள ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓகே, உள்ள ஓப்பன் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் பேஜ் இன்னொரு பேஜ் லோட் ஆனவொடனே என்ன வரும்னா இசிஐ நெட்டு எலக்டோரல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் லோட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேட்டு கொடுத்துருப்பாங்க, இயர் ஆஃப் ரிவிஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா ஸ்டேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடுன்றதை கொடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாடு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இயர் ஆஃப் ரிவிஷன், ரோல் டைப், டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அது வந்து இயர் ஆஃப் ரிவிஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2026 இருக்கும். ரோல் டைப் வந்து எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் 2026 ஆப்ஷனல் அதுவே வந்துடும். அதை நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. மூணாவதாக நம்ம மாற்ற வேண்டியது என்னன்னா டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்கள் தொகுதி எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டுக்குரிய சட்டமன்ற தொகுதி அடுத்து கேட்கும், அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லி கேட்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அதை வந்து செலக்ட் பண்ணணும். அவங்க தொகுதியோட நம்பர் ப்ளஸ் உங்கள் தொகுதியோட பேர் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிடுச்சா? லோட் ஆகிட்டு அடுத்த லாங்குவேஜ் வந்து தமிழ் இருக்கும். அதை நீங்கள் ஒன்றும் சர்ச் தொட வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போ ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 6 ஆப்ஷன்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் ஃபார் ஃபுல் ஏசி அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே மறைச்சிருங்க, அதை பார்க்காதீங்க, அதை விட்டுருங்க. ஏன்னா அதோட மீனிங் என்னன்னா உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன், அதாவது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா வாக்காளர் பட்டியலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய தொகுதியில் இருக்கிறது அப்படி பார்த்தா எத்தனை பூத் இருக்கும், ஏகப்பட்ட பூத் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிபி கணக்கில் போகும். அதெல்லாம் உட்காந்து உங்களால் தேட முடியாது. ஸோ அதை விட்டுருங்க, அதை மறைச்சிருங்க. அந்த பச்சை கலர்ல இருக்கிறத மறைச்சிருங்க. இப்போ 6 ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜம்ப் பண்ணி கீழே வந்துருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆல், பார்ட் நம்பர், பார்ட் நேம் சொல்லிட்டு வரிசையாக வந்து நிறைய பூத் நேம்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் உங்களோட பூத் நேமை செலக்ட் பண்ணணும். எப்படின்னா ஒரு ரோக்கு வந்து 10 பூத் நம்ம அதை காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பேஜ், நம்பர் 2 பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட பூத் வந்து 85வது பூத் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1வது பேஜ் கீழே வந்து 6ஆம் வகுப்பு இருக்கும். அந்த 2வது பேஜ், 3வது பேஜ், அப்போனா 9வது பேஜில் 85வது பூத்து நம்பர் இருக்கும். அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் நீங்கள் எங்கே ஓட்டு போடுவீங்களோ அந்த பூத் நம்பர், அதை போய் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த பூத் நம்பர் வந்துட்டீங்க, 9வது பேஜ் வந்துட்டீங்க, 10வது பேஜ் வந்துட்டீங்கன்னா உங்கள் பூத் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிக் பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, திரும்ப மேலே வாங்க. அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த பச்சை கலர் லிங்கை மறந்துருங்க, ப்ளூ கலர் லிங்க் இருக்கும், டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸ். அதுக்கு மேலே ஒரு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்களா? டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ப்ளூ கலர்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய
ஓட்டர் லிஸ்ட்டு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி உங்கள் டவுன்லோட் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அடுத்த உங்கள் வேலை என்னென்னா, அந்த டவுன்லோட் லிஸ்ட்டை வந்து அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணி உங்களை பார்த்தாலே தெரியும். உங்களோட தொகுதி பேர் இருக்கும், உங்களுடைய புகைப்படங்கள்லாம் போட்டிருப்பாங்க, உங்களோட பூத்தோட புகைப்படங்கள்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் லிஸ்ட்டு வந்து வரிசையாக போட்டிருப்பாங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய தகப்பனார் பேர், உங்களுடைய ஏஜ் சம்திங் போட்டுருவோம், உங்களுடைய பாகம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போகிறதுக்கான இடம் இருக்கும், ஃபோட்டோ அவைலபிள்னு இருக்கும். ஐயோ ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ நம்ம கொடுத்தோமே ஆனால் இது ஃபோட்டோ இல்லையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம சென்சிட்டிவான கண்டென்ட். இது வந்து என்னென்னா எல்லாருக்கும் ஷோ ஆகும், எல்லாருமே ஈஸியாக பார்க்கலான்றதுக்காக அவங்க ஃபோட்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ப்ரைவசி கண்டனால ஃபோட்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் தகவல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த தொகுதியில் எத்தனாவது பாகம் எண் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன நல்ல விஷயம்னா அப்படியே உங்கள் குடும்ப நண்பர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் டீட்டெயிலையும் அடுத்தடுத்து இருக்கான்னு பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து இல்லைனாலும் பயந்துடாதீங்க. ஒரு ரெண்டு பாகம் எண் தள்ளி இருக்கலாம், இல்லை அடுத்த பேஜில் கூட இருக்கலாம். அது அவங்க அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதிலே வந்து உங்கள் தொகுதியில் உங்களுடைய பூத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அதில் இருக்காங்களா, எத்தனை பேர் இருக்காங்கன்றத அதில் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி, இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்க தெரியுமா, அதில் இருக்கிற பாகம் எண்ணும் இதில் இருக்கிற பாகம் எண்ணும் கரெக்டாக இருக்கா, ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நம்ம செகண்டாக பார்த்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க, கடைசியாக ஜென்ரேட் பண்ணது December 19, 2025 சொல்லி டேட்டோட இருக்கும். ஸோ இதில் இருக்கிற பாகம் எண்ணும் நீங்கள் பார்த்தோம்ல electoralsearch.gov.in பார்த்தோம்ல, அதில் இருக்கிற பாகம் எண்ணும் ஒன்னான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், பெரும்பாலும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ உங்கள் பிரச்சனையே இல்லை. உங்களோட பேர் வந்து டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது. மேக்ஸிமம் 95% வந்து உங்களோட பேர் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வர பிப்ரவரி மாதம் இருக்கிற முழுமையான வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெத்தடு. ஒருவேளை எலக்ட்ரானிக் சர்ச்சில் ஒரு பார்த்த வெப்சைட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுலேயும் இல்லை அப்படின்னா டைரெக்டாக உங்கள் பிஎல்ஓக்கு ஃபோன் பண்ணிடுங்க. அதுதான் வழி, வேறு வழியே இல்லை. நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறது, என்ன ஏது பண்ணாலும் யோசிங்க. பிஎல்ஓக்கு ஃபோன் பண்ணிடுங்க. எப்பா என்னோட ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து என்னோட பேர் இல்லை, என்னோட ஐடி இல்லை, என் குடும்ப உறுப்பினர்கள் 2-3 பேரும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணணும், உங்களை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லுங்கள், கேளுங்க. அவங்க வந்து இந்த ஃபார்ம் 6ன்னு நினைக்கிறேன், அதை கொடுப்பாங்க. நேரில் போய் வாங்குங்க, ஃபில் பண்ணுங்க, என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க, ஃபோட்டோ ஓட்டிட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஜனவரி 18 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உடனே பண்ணுங்க, சீக்கிரமாக பண்ணுங்க. சனி ஞாயிறுகளில் ஸ்பெஷல் கேம்ப் போடுவாங்க. அடுத்து லீவாக தான் இருக்கும், அரையாண்டு பரிட்சை லீவாக தான் இருக்கும். ஸ்கூல்லாம் அந்த பூத்தெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். டெய்லி போய் பாருங்கள். ஸோ இந்த 2 மெத்தட் தான். இந்த 2 வெப்சைட்டில் பாருங்கள். பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி மொதல் வெப்சைட்டில் பார்த்தாலே போதுமானதுங்க. மொதல் வெப்சைட்டில் பார்க்கணும்னா ஒவ்வொருத்தரை தனித்தனியாக பார்க்கணும். குடும்ப உறுப்பினர்கள் 4 பேர் போட்டிருக்குன்னா 4 பேரோட ஓட்டர் ஐடி நம்பரையும் தனித்தனியாக போட்டு பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னா, உங்களுடைய தொகுதியை செலக்ட் பண்ணி உங்களுடைய பூத்தை செலக்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி உட்காந்து ஒரு 20-30 பக்கம் இருக்கும். அதில் உட்காந்து உங்கள் பேரை உட்காந்து தேடணும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேரை ஃபுல்லாக உட்காந்து தேடணும். ரெண்டுமே சரியான மெத்தடு தான். இதில் எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.